பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். வேத வசனத்தில் ஒரு விஷயத்தை இயேசு சொல்லுவார். அது நான் ஒரு அழகான ஒரு காணொளியில் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கேன். அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, நாங்கள் வீட்டில் ஆடு மாடுலாம் வளர்த்துருந்தோம். ஸோ ஆடுலாம் இருக்கும். அப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் அந்த ஆடுகளை பார்த்துட்டு கூப்பிடுவேன். ஆனால் அது வராது. மே அப்படிலாம் சொல்லுவேன், வராது. அப்புறம் நான் போய் அது காதை பிடிச்சி இப்படிலாம் ஆட்டுவேன். அது அதோட காலை வச்சு என்னை மிதிச்சிரும். இந்த மாதிரி நிறைய காமெடிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா வருவார். எங்கள் அப்பா கூப்பிடும்போது மட்டும் ஆடு வேகமாக ஓடி வரும். நான் அப்படியே பார்த்தேன், என்ன இது நம்ம கூப்பிட்டா வர மாட்டேங்குது, எங்கள் அப்பா கூப்பிட்டா மட்டும் வருது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வேற ஒரு காணொளியில் அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் ஒரு தடவை பார்த்தேன். என்னென்னா, ஒரு ஆட்டு மந்தை இருக்குது, ஃபார்ம் இருக்குது. அப்போது வேடிக்கை பார்க்க வந்தவங்கெல்லாம் அந்த ஆடை கூப்பிட்றாங்க. அது மதிக்கவே இல்லை. ஆனால் அந்த ஆட்டு மந்தையின் ஓனர் வராரு. அவர் வந்த உடனே அவர் விசில் அடிக்கிறாரு, இல்லை கூப்பிட்றாரு. எல்லா ஆடும் ஓடுது. ஓடி அவர்கிட்ட பக்கத்தில் போய் நிற்கிதுன்னு வச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே தான் எனக்கு இயேசு சொன்ன ஒரு வசனம் ஞாபகம் வருது. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, அல்லது மை ஷீப் டஸ் நோ த வாய்ஸ் ஆஃப் த ஷெப்பர்ட். இது ரொம்ப முக்கியம். அதாவது கிறிஸ்துவத்தில் இது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தேவனுடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நமக்கு உதவி செய்கிறது எதுனா, சிலுவை மரணமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும். அதுதான் வேத வசனம் போதிக்குது. நம்மளுடைய மனதில் இருக்கிற டல்னஸ், கேலோஸ்னஸ், அது தமிழில் என்னென்னா மந்த புத்தி, இருள், இது எல்லாத்தையும் அகற்றுகிறது எது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அவ்வளோ வல்லமையானது. எதுக்கு அகற்றுகிறது? அது அகண்டாதான் நமக்கு உண்மையான தேவன் யார், நம்ம அப்பா யாருன்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம அப்பா யாருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அவர் சத்தத்துக்கு நம்ம கேட்க முடியும். கண்ட சத்தத்துக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்க தேவை இருக்காது. அப்போ தான் நம்ம அப்பா சொல்கிறத கேட்டுட்டு அவர் சொல்கிறபடி நம்மளால் நடக்க முடியும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் சிலுவையும் தியானிக்க வேண்டும்.